லாஸ்ட் எபிசோடில் ஹையர் ஆர்டர் மெத்தட்ஸில் வந்து மேப்புக்கும் ஃபாரஸ்ட்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் இல்லையா? இந்த எபிசோடில் சேம் ஹையர் ஆர்டர் மெத்தட்ஸ்லேயே வந்து ஃபில்டருக்கும் ஃபைண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் அதை பற்றி என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரே மெத்தட்ஸ்ன்ற டேரக்டரியில் வந்து ஃபில்டர் விசஸ் ஃபைண்ட் டாட் ஜேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரியா, எம்ப்ளாயீஸ்ன்ற ஒரு அரே க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 4 ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எம்ப் நேம்னு ஒரு ப்ராப்பர்ட்டி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எம்ப் நேம், அதே மாதிரி சேலரின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சேலரி வந்து நம்பரில் இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து ஓகேவா, இப்படி கொடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு 3 ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முருகேசன், அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சும்மா ஜான் அப்படின்னு ஒரு வேலையை நான் கொடுக்குறேன். இதோட சேலரி வந்து இப்போதைக்கு 1 lakh வச்சுப்போம். அதே மாதிரி இதில் வந்து ஒரு 1,20,000 வச்சுப்போம். சரியா, ஓகே. ஸோ இப்போ இந்த வேலையில் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டோட்டலாக எம்ப்ளாயீஸோட டேட்டாலாம் இருக்குல்ல, நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கும். ஓகேவா, நிறைய எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கா. ஸோ இதுலேருந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபில்டர்ன்ற அந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, என்னோட கண்டிஷன் பேஸ் பண்ணி எனக்கு என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு பர்சனோட சேலரி இருக்குது அப்படின்னா, இப்போது என்கிட்ட வந்து எம்ப்ளாயீஸோட டேட்டா இருக்கா, அந்த டேட்டாலேயே வந்து எந்தெந்த எம்ப்ளாயிலாம் சேலரி வந்து ஒரு 50,000 மேலே இருக்காங்க, அவங்க டேட்டா மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில கண்டிஷனை கொடுத்துட்டு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை டேட்டா மட்டும் எனக்கு வந்து ஒரு நியூ அரேல ஸ்டோர் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான பர்பஸ் தான் வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க. சேம் ஃபைண்டும் அதே மாதிரி தான், ஃபில்டர் மாதிரி தான், பட் அதில் வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா ஃபில்டர்ன்றது மல்டிபிள் வேல்யூஸ் யூஸ் பண்ணும், ஃபைன்ன்றது ஒரு சிங்கிள் வேல்யூ தான். சரியா, இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நியூ அரே நான் கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து ஃபில்டர்டு டேட்டான்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃபில்டர் டேட்டான்னு கொடுத்துட்டு எம்ப்ளாயீஸ் டாட் ஃபில்டர். சரியா, இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன பண்ணும், ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனா. ஸோ இந்த கால்பேக் ஃபங்க்ஷனில் ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுப்போம். ஓகேவா, ஆல்ரெடி வந்து நான் ஃபங்க்ஷன் டைப்ஸே சொல்லியிருப்பேன். ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் இருக்கும்போது சிங்கிள் பேராமீட்டர் பாஸ் பண்ணால் எனக்கு இந்த பேரந்தசிஸ் தேவையில்லை, கர்லி பிரேசஸ் தேவையில்லை, ரிட்டன் கீவேர்டு தேவையில்லை. எப்படியும் இந்த ஃபில்டர்ன்ற மெத்தடும் ஒரு வேலையை ரிட்டன் பண்ண போகுது. ஓகேவா, ஃபில்டரும் ரிட்டன் பண்ணும், அதே மாதிரி ஃபைண்டும் ரிட்டன் பண்ணும். ஸோ அதனால் வந்து ஷார்ட் ஹேண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா, அப்படிங்க இப்போ நான் என்ன யூஸ் பண்ணுறேன், இப்போதைக்கு எனக்கு ஒரே ஒரு பேராமீட்டர் மட்டும் வேணும். ஏன்னா அது எப்படியும் அந்த வேல்யூ தான் நான் ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எனக்கு வேல்யூன்ற ஒரு பேராமீட்டர் போதும். இதில் நான் இப்போ என்ன பண்ணுறேன், கொடுத்துட்டு கண்டிஷன் மட்டும் நான் இங்கே பாஸ் பண்ணுறேன், வேல்யூ. ஸோ ஒவ்வொரு வேல்யூவை நான் கால் பண்ணும் போது எனக்கு என்ன ஆகும், இந்த ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுமா. ஸோ இதில் அதோட சேலரி வந்து நான் என்ன பண்ணுறேன், டாட் சேலரி வந்து கிரேட்டர் தென் 1 lakh. ஓகே, ஸோ 1 lakh வச்சுக்கல, கிரேட்டர் தென் 1,10,000 வச்சுக்கலாம். எந்த பர்சனோட சேலரி வந்து 1,10,000 மேலே இருக்கோ அந்த டேட்டா மட்டும் எனக்கு என்ன ஆகணும், ரிசீவ் ஆகணும். சரியா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், console.logல அந்த ஃபில்டர் டேட்டாவை நான் கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்ட் தான் கிடைக்குது. ஓகேவா, ஏன் அப்படின்னா இங்கே நான் ஒரு கண்டிஷன் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபில்டர் மெத்தட் பொறுத்த வரைக்கும் இதுவே வந்து மேப் அப்படின்னா நீங்கள் என்ன கொடுத்தாலுமே சரி, ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுத்தாலுமே அது என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குதோ, ரிட்டன் பண்ணுதோ, அது அப்படியே வந்து அந்த நியூ அரே புஷ் பண்ணும். பட் ஃபில்டரில் என்ன அப்படின்னா, ரிட்டன் பண்ணுறது ஒரு பூலியனை ரிட்டன் பண்ணும். அந்த பூலியன் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த அரேயை வந்து புஷ் பண்ணும். சரியா, அந்த வேல்யூ வந்து ஒரு அரேக்கு வந்து புஷ் பண்ணும். ஃபால்ஸாக இருந்தால் அந்த பர்டிகுலர் வேல்யூ வருதில்ல, அந்த ஐட்ரேட் பண்ணும்போது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் வருமா, அந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து நியூ அரேக்கு வந்து புஷ் பண்ணாது. அதுவே ட்ரூவாக இருந்துச்சுன்னா புஷ் பண்ணிவிடும். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, இந்த வேல்ன்ற பேராமீட்டரில் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் தானே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட்டில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா டாட் ஹெச்னு ஆக்சஸ் பண்ணணும். அப்போது வேல்யூ டாட் சேலரி இதை கூட நான் என்ன பண்ணுறேன், வேல்யூவை நான் கம்பேர் பண்ணுறேன். ஓகேவா, ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி சேலரி வந்து எந்த சேலரியில் வந்து 1,10,000 மேலே இருக்கோ அவங்களோட டேட்டாலாம் எனக்கு என்ன ஆகணும், ரிசீவ் ஆகணும், அவங்களோட டேட்டா வந்து ஃபில்டர் ஆகணும்னு சொன்னால், இப்போது வேல்யூ டாட் சேலரி கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா சேலரி வந்து என்னது 1,50,000. அப்போ இந்த இடத்துல வந்து 1,50,000 வந்து கிரேட்டர் தென் 1,10,000 இதுதான் கம்பேர் பண்ணும். சரியா, அப்போது 1,50,000 கிரேட்டர் தென் 1,10,000 அண்ட் அது கண்டிப்பாக வந்து ட்ரூவா. ஸோ ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கிடைக்கிற ஆப்ஜெக்ட் எனக்கு என்ன ஆகும், அப்படியே வந்து ஒரு நியூ அரேக்கு வந்து புஷ் பண்ணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து புஷ் பண்ணியிருக்கா. அடுத்த அட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எம்ப் நேம் வந்து முருகேசன், சேலரி வந்து என்னது 1 lakh தான். ஸோ அப்போ இங்கே வரும்போது 1 lakh வந்து கிரேட்டர் தென் 1,10,000 கண்டிப்பாக இல்லை. ஏன்னா 1,10,000 இது சின்னது. ஸோ சின்னதாக இருந்துச்சுன்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுமா. ஸோ ஃபில்டர் மெத்தடில் ஃபால்ஸ்னு வந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்டை வந்து நியூ அரேக்கு புஷ் பண்ணாது. சரியா, புஷ் பண்ணாதனால எனக்கு இந்த இடத்துல வந்து அந்த ஆப்ஜெக்ட் இல்லை. ஸோ தேர்ட் வேல்யூ வரும்போது 1,20,000. ஸோ 1,20,000 போது கண்டிப்பாக வந்து 20,000 வந்து 10,000 கிரேட்டர் தென். அப்போது எனக்கு என்னது, அந்த நியூ ஆப்ஜெக்ட் வந்து ஒரு அரேக்கு வந்து புஷ் பண்ணும். சரியா, ஸோ இப்படி தான் வந்து ஃபில்டர் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் நீங்கள் இதிலே நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துக்கலாம். இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
இதில் அப்படின்னா ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க பார்க்குறேன். ஓகேவா, எம்ப்ளாயீஸ் டாட் ஃபில்டர்னு நான் கொடுத்தாலுமே இது நார்மல் வந்து ஒரு அரே ஐட்ரேட் பண்ணுற மாதிரி தான் ஆக்ட் ஆகும். இப்போ இதில் நான் வேல்யூ நான் கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணிவிட்டு இதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறேன். console.logல அந்த வேல்யூ நான் கால் பண்ணுறேன். ஸோ இப்படி கொடுத்தாலுமே நார்மலாக அந்த ஃபார் மாதிரியே தான் ஆக்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபார் மாதிரி வந்திருக்கா, ஓகே தானே. ஸோ இங்கே கீழே கால் பண்ணது வந்து ஒரு நியூ அரே க்ரியேட் பண்ணது, இது தனியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா console.logல வேல் கொடுக்கும்போது இந்த ஃபில்டர் மெத்தட் ஈவன் ஃபார் மாதிரி எனக்கு என்ன ஆகுது, ஒவ்வொரு வேலையும் ஐட்ரேட் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணுது கரெக்டாக. ஸோ இதுவும் என்னால் பண்ண முடியும், ஓகே தானே. அடுத்து அதே மாதிரி இன்னொன்று என்ன பாசிபிள் அப்படின்னா ஃபில்டர் மெத்தட்லேயும் செயினிங் மெத்தட்றது நடக்கும், ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த மெத்தடுக்கு அப்புறம் இன்னொரு மெத்தடை வந்து நான் கால் பண்ணிக்கலாம். ஸோ அதான் செயினிங் கால்னு சொல்லுவாங்க. இப்போ திரும்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஒரு காப்பி எடுக்கிறேன். ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன், டாட் ஃபில்லுன்னு ஒரு மெத்தட் நான் கொடுக்குறேன், ஓகேவா. ஸோ ஃபில் பண்ணுறேன், ஓகேவா. ஃபில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நியூ ஆப்ஜெக்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எம்டியாக ஐடி 1 அதே மாதிரி நேம் 1ல் வந்து XYZ நான் கொடுத்துக்கிறேன், ஓகேவா. இங்கே என்ன இந்த ஃபில்டர் பண்ணி என்ன டேட்டா கிடைக்குதோ, ஓகேவா. இப்போது ஃபில்டருக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ நான் காமிச்சிட்றேன், ஓகேவா. காமிச்சேன் அப்படின்னா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிற டேட்டா இது, ஓகேவா. ஸோ ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 ஆப்ஜெக்டையும் வந்து என்ன பண்ணுறேன், வேறு ஒரு டேட்டா வச்சு நான் ஃபில் பண்ணுறேன், சரியா. இந்த இடத்துல வந்து Ctrl+Z. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ அதோட வேல்யூ பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக வந்து இது பிரிண்ட் ஆயிருக்கு, ஓகே. console.logனா என்ன இருக்குது அது அப்படியே பிரிண்ட் ஆகும். பட் இங்கே பாருங்களேன், எனக்கு மொத்தம் 2 ஆப்ஜெக்ட் கிடச்சி, 2 ஆப்ஜெக்ட்லேயும் வந்து என்ன நான் ஃபில் பண்ண சொல்லியிருக்கணும் அந்த வேல்யூ வச்சு எனக்கு ஃபில் ஆயிருக்கு, ஓகேவா. ஸோ இந்த ஃபில்டர் பண்ணும்போது எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்டும் ஃபில்டர் ஆகிட்டு எனக்கு நியூ அரேல வந்து ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 ஆப்ஜெக்ட்டில் இருக்க வேல்யூ நார்மலாக ஒரு ஐட்ரேட் நடக்கும்போது ஃபில்லுன்னா என்ன ஆகும், அதுவும் ஐட்ரேட் ஆகும்போது என்னென்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எல்லாமே என்ன அந்த ஃபில் மெத்தடில் வந்து வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கணும் அதால் ரீப்ளேஸ் பண்ணும். அதனால தான் இங்கே ID1 நேம் 1 XYZன்னு இருக்குது. அதே மாதிரி ID1ல நேம் 1 XYZன்னு இருக்குது. இந்த ஃபில் மெத்தட் தெரியாதவங்க ப்ரீவியஸாக வந்து அரே பேசிக் மெத்தட்ஸில் வந்து ஃபில் மெத்தட் பற்றி சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது கிளியராக புரியும், சரியா. ஸோ இதில் எனக்கு என்னது செயினிங் கால் வந்து பாசிபிள் தான், ஓகே தானே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட், ஓகேவா. ஓகே, இது அப்படியே நான் என்ன பண்ணுறேன், கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் மெத்தடு சேம் ஃபில்டர் மாதிரி தான், பட் இதில் வந்து சிங்கிள் வேல்யூ மட்டும் தான் கொடுக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், by find, ஓகேவா, ஈக்குவல் டு நேம் அந்த எம்ப்ளாயீஸை நான் கால் பண்ணிக்கிறேன். டாட் ஃபைண்ட். இந்த ஃபைண்ட் மெத்தடை எனக்கு என்ன பண்ணும், ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த கால்பேக் ஃபங்க்ஷன் பேர் என்னது, ப்ரெடிகேட்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஒவ்வொரு மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி இந்த கால்பேக் ஃபங்க்ஷனோட நேம் வந்து வேரி ஆகும். இப்போது இந்த ஃபைண்ட் மெத்தடில் கால்பேக் ஃபங்க்ஷனோட நேம் வந்து ப்ரெடிகேட், ஓகேவா. இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் ஒரு ஓப்பன் க்ளோஸ் பேரன்சஸ். நான் ஏன் இதை மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னா இதுவும் ஷார்ட் ஹேண்ட் தான், இது உங்களுக்கு மறந்துடக்கூடாது. அதனால தான் வந்து ஒரு இதுக்கு வந்து நான் ஷார்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவேன், இன்னொரு இதுக்கு வந்து ரெகுலர் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுவேன், சரியா, ப்ராக்டிஸ்க்காக. ஓகே, இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு பேராமீட்டர் நான் வாங்கிக்கிறேன், வேல், ஓகேவா. ஸோ வேல்னு வாங்கியாச்சு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு கண்டிஷன் நான் பாஸ் பண்ணுறேன். ரிட்டன் வந்து ஒரு கண்டிஷன் என்னென்னா வேல் டாட் salary greater than 1 lakh, ஓகேவா. ஸோ இப்போ இது என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பாருங்கள். லாகில் ஃபில்டர் டேட்டா பை ஃபைண்டு. இப்போ ரன் பண்ணுறேன். எனக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா எம் நேமில் கேஸ் சேலரி வந்து 1,50,000. ஸோ என்ன மீனிங் அப்படின்னா நார்மலாக இதுவும் வந்து ஃபில்டர் மாதிரியே தான், பட் இதுலேயும் வந்து கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் வேல்யூ வந்து எடுக்கும். எப்படின்னா இப்போது நார்மலாக இந்த அரே இருக்குது அப்படின்னா இதில் இருக்க எல்லா வேல்யூவும் கம்பேர் பண்ணும். பட் கம்பேர் பண்ணும்போது இங்கே கொடுக்குற கண்டிஷன் வந்து எது ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த வேல்யூ மட்டும் எனக்கு இது ரிட்டர்ன் பண்ணும், சரியா. அதுதான் அந்த ஃபைண்டோட வேலை. ஃபில்டர்ன்றது வந்து அந்த அரேயில் இருக்க ஒட்டுமொத்தமாக எல்லா வேல்யூவையும் கம்பேர் பண்ணிவிட்டு எதெல்லாம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த வேல்யூ எல்லாத்தையும் வந்து ஒரு நியூ அரேக்கு புஷ் பண்ணும். பட் ஃபைண்டுன்றது என்ன அப்படின்னா எது ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த வேல்யூ மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும், சரியா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எம் நேம் K7 சேலரி இங்கே வரும்போது எனக்கு 1,50,000 கிடைக்குமா. இந்த 1,50,000 வந்து கிரேட்டர் தென் 1 லேக்னா கண்டிப்பாக ட்ரூ தான். ஸோ ட்ரூ ஆனவுடனே எனக்கு என்ன ஆகும், இந்த வேல்யூ மட்டும் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து டெர்மினேட் ஆகிடும், ஓகேவா. அந்த லூப் வந்து டெர்மினேட் ஆகிடும், இதோட எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும், சரியா. அதனால தான் எனக்கு எம் நேமில் வந்து K7 கிடச்சிருக்கு, ஓகேவா. ஈவன் இதுலேயும் வந்து இந்த செயினிங் கால் வந்து பாசிபிள் தான், ஓகேவா.
ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலே மெயினாக ரெண்டுத்துலேயுமே இங்கே வந்து ஃபஸ்ட் இது நான் வந்து அன்கமெண்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இங்கே வந்து இதை நான் அன்கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இதில் வந்து மொத்தம் 3 பேராமீட்டர் வந்து இருக்கும். ஓகேவா? ஈவன் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இது மட்டும் இருக்காது. சேம் ஃபார் ஈச் அதே மாதிரி மேப் மாதிரியே தான் இதுலேயும் வந்து 3 பேராமீட்டர் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூ, அடுத்து வந்து இண்டெக்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா அரே. ஓகேவா? ஈவன் இதுலேயும் அதே தான். ஃபைண்ட் மெத்தட்லேயும் ஃபஸ்ட்டு வந்து வேல், அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா அரே. 3மே வந்து ரிட்டர்ன் பண்ணும். இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் ஒட்டுமொத்தம் மேப் மெத்தட், ஃபார் ஈச், ஃபில்டர், ஃபைண்ட் இது எல்லாத்துலேயும் வந்து அந்த கால்பேக் ஃபங்க்ஷனில் வந்து 3 பேராமீட்டர் வந்து அதை ரிசீவ் பண்ணும். சரியா? இப்போ அந்த ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா console.logல இன்கேஸ் நான் இண்டெக்ஸ் கொடுக்குறேன், ஐ நான் பாஸ் பண்ணுறேன் இண்டெக்ஸ். அதே மாதிரி இங்கேயும் வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஒரு கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு எக்ஸ்பிளிசிட்டாக வந்து நான் ரிட்டர்ன் கீவேர்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ரிட்டர்ன் கீவேர்ட் கொடுக்குறேன். ரிட்டனுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், console.log நான் கொடுத்துக்கிறேன். console.logல இண்டெக்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நான் கால் பண்ணுறேன். இப்போ நான் கால் பண்ணேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து 0, 1, 2ன்னு கொடுக்குதா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகுது, இந்த ஃபில்டர் டேட்டாவை கால் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன ஃபில்டர் டேட்டா மட்டும் கிடைக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த இண்டெக்ஸோ அந்த இண்டெக்ஸ் மட்டும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே தானே? ஸோ இதுலேயும் எனக்கு என்ன, அது 3 பேராமீட்டர் ரிசீவ் ஆகும். சேம் அரே அதே மாதிரி தான், டோட்டல் அரே வந்து எனக்கு கொடுக்கும். ஓகே தானே? ஸோ இதாக வந்து ஃபைண்ட் அதே மாதிரி ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு டெஸ்ட்டை பாஸ் ஆனால் மட்டும்தான் வந்து அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி வேல்யூ ரிட்டர்ன் ஆகிறது தான் வந்து ஃபில்டர் ஃபைண்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ஷார்ட் மெத்தட், அதே மாதிரி சம் எவரி இந்த மெத்தட் பற்றி பார்க்கலாம்.